வரணும் வரணும். பாருங்கக்கா, பூ கேட்டீங்கல்ல, பூவுக்கு எப்படி உடையல வீடு ஃபுல்லாக பூ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஹேர்பின் கொண்டு வரலையே, கொண்டு வந்து அந்த மஞ்சள் பூ 2 கொடுத்து தலையில் வச்சுக்கிடலாமே. ஆமாம், அவங்களுக்கு பூ தானே, நம்ம கோலம் பிடிச்சி கோலம் விடுவோம். அவங்க பூ வச்சு வீடெல்லாம் பூவாலேயே கோலம் விட்டுருவாங்க. நல்லா தான் இருக்குது பத்தியா. என்ன கொஞ்சம் வேலை தான் அதிகம். நெட்டவலி, நீ சொன்னது சரிதான். நானும் உன்னை என்னவோன்னு நினச்சேன். நீ சொன்ன மாதிரி தான் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு வருன்னு சொல்லுவாங்க. நம்மளும் வருன்னு சொல்லி வைப்போம். வா. வரு. இந்த கற்கண்டெல்லாம் இங்கே வைக்கலையா? சாக்லேட்டு கற்கண்டெல்லாம் உள்ள உண்டு சேச்சி. ஓ, மனசிலாய். நெட்டவலிய பாரு, மலையாளத்துல வெளுத்து வாங்குறாள. ஆமாக்கா, நானும் அவளை என்னன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லா மொழியும் தெரிஞ்சு வச்சிருக்காள. நம்மளும் எப்படியாவது அவள்கிட்ட டெய்லி கொஞ்சம் எல்லாம் கத்துக்கிடணுங்கக்கா. எப்பமாவது நம்ம உதவும் பார்த்தீங்களா? தப்பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பிடும். எப்படி என் மலையாளம்? நெட்டவலி, எம்மா என்ன மாதிரி மலையாளம் பேசுக. வீட்டுல போய் சூடம் சுத்தி போடு. நாங்கெல்லாம் உன்னை பார்த்து கண்ணு போட்டுட்டோம் பார்த்துக்கோ. தப்பளை கேசலுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன். லேசா கேட்டதுக்கு என்ன மாதிரி புகழுது. இதுல சின்ன பிள்ளை ஓட்டிட வேண்டியதான். சரி வாங்க, வெளியே நின்று நேரம் போயிரும், உள்ள போவோம். ஜெசி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சமயம் ஆயில்லே. இப்போ வரும் சமயம் ஆயில்லே, வரும். இருக்கட்டடி, ஃபோன் அடித்து நோக்கு. நல்ல சமயம் போகணும்லே. வா அடிக்கான். ஸ்ரீகுட்டி எവിടെ போய்? ஸ்ரீகுட்டி அம்மே, நான் വന്നു. എവിടെ പോയിരുന്നു? എൻ്റെ ശ്രീകുട്ടി മോള്, എൻ്റെ പൊന്നു മോളാണ്. അങ്ങോട്ട് പോവാതെ ഇങ്ങനെ ഇരിക്കണം. വാ അമ്മേ. ജെസി റെഡിയായി ആൻറ്റി? വാ, പിന്നെ അപ്പോഴേ റെഡിയായി. പൊന്നു മോളെ, അങ്ങനെ പോവാ മോളെ. ആ ഒത്തേ തന്നെ ഇരിക്കണത്. ഓ, പേസിട്ട് പോയി അങ്ങനെ ഇരി മോളെ. ഓ ശരി ആൻറ്റി, ഞാൻ പോകണം. ചേച്ചി, ഇത് എൻ്റെ പക്കത്തെ വീട്ട് ഫ്രണ്ടാണോ? ഓ, നിന്റെ ഫ്രണ്ടാണ് ഇത്. ഞാൻ നനച്ചു മാപ്പിള വീട്ടിലെന്ത് ആള് വന്നെന്ന് ഞാൻ നനച്ചു. ഓ, നിന്റെ ഫ്രണ്ടാ? നമ്മളെ ഊരാണ്. அப்போதே சொன்னேன் பத்தியா, நம்ம இந்த சாரி உடுத்துட்டு போனா அவங்க கூட்டத்தோடு நம்மளும் சேர்ந்துருவோன்னு. நீ இல்லைன்னு சொன்னியே பாரு. அவங்க நம்ம நாட்டவளான்னு கேட்காங்க. நம்ம நாடுன்னா அவங்க கேரளா மாதிரின்னு நினச்சிக்கிட்டாங்க நம்மளை. ஆமாம் பத்தியா, நீ சொன்ன அது மாதிரி கரெக்டாக இருக்கு. சேச்சி, எல்லாரும் ஒன்று போல சொல்லியே சாரி கட்டிட்டு வந்திருக்கீங்க. நல்லா இருக்கு நேரில் எல்லாத்துக்கும். ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. ஜெசிக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஒன்று போல் நேரில் உடுக்கணும்னு. அதான் எல்லாரும் உடுத்துட்டு வந்தோம். நல்லா இருக்கா? ஓ, அடி ஒளி. பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரலையாக்கா? சொன்னேன்ல எல்லாரும் ஃபேமிலிட்டு வாங்கன்னு. அண்ணன் வரலையா? ஐயோ, எல்லாரும் வருவாங்க. மத்தியானம் போல் எல்லாரும் வருவாங்க. வேலைக்கு போயிருக்காங்கல்லம்மா, எல்லாரும் மத்தியானம் போல் வாரேன்னு சொன்னாங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போகலை தேஜு. அவங்க வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி, நாங்கள் போகிறோம், நீங்கள் ரெண்டா வாங்கன்னு சொன்னேன். அது எல்லாம் பேசிட்டு வரும் இப்போ. ஓ சரி. அதான் ஜெசி பறஞ்சு, இன்னைக்கு சத்தியே பூமாரி எல்லாத்தையும் வர சொல்லுமான்னு பறஞ்சு. நான் பின்ன எல்லாரும் வரணும்னு பறஞ்சு. இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள்லாம் வந்துட்டா? ஓ, இப்போ இந்த வந்துட்டு தானே இருக்கணுது. நான் இப்போ தான் ஃபோன் நோக்கிச்சு. அப்போ கிட்ட எத்தின்னு போய் பறஞ்சு. இப்போ வரும். அப்போ சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாச்சா? இனிதானாக்கா? அலப்புற ஏன் அலைய? சோறுன்னு சோறு போட நேரம் கூப்பிடுவாங்க. வாயை முட்டை இரி, இல்லை வாயோடி ஒரு அப்பு அப்பிடுவேன். அதுக்கு இல்லை நெட்டவலி, ஒருவேளை பஞ்சு கிஞ்சி தொடங்கிட்டுனா எல்லாம் தீந்துடக்கூடாது பத்தியா. அதான் ஒரு முன்னறிவிப்புக்கு கேட்டுக்கிட்டேன். பேசாம வாயை முட்டை இரி. என் வீட்டுக்காரனா அவங்க கூட வேலை பார்க்கா. இப்போ மேனேஜர் எல்லாரும் வருவாங்க, கேவலப்படுத்தாத. ஜெசி எங்கக்கா? ஜெசியை காணும். ரெடி ஆகிட்டாளா? ஓ, அவள் அப்படியே ரெடி ஆகி போங்க. உள்ள போய் பாருங்க. உள்ள சும்மா தனியாக தான் உட்காந்துருக்கா. போங்க, ஃப்ரெண்டு தான் இருக்கா. போகிறோம். அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டு. இனி எல்லாரும் வந்தாச்சுன்னா ரொம்ப பிஸியாயிருவா. போய் பார்த்துட்டு வாரோம். நீங்கள் என்ன கர்ப்பிணியா?
ஆமாக்கா. ஆமா, குழந்தை உண்டாயிருக்கேன். இப்போ 4 மாசம் முடிய போகுது, இனி 5 தொடங்க போகுது. ஓ சரி சரி சரி, அதென்ன ஆக்குனது. ஏக்கா, இவங்க யாருக்கா? அந்த குழந்தையும் இவங்களும் யாரு? ஓ இது எந்த சித்தி மோளானு. ஓ அப்படியா, சரி சரி சரி. சரி தேஜு, நாங்கள் உள்ளே போய் ஜெஸ்ஸியை பார்த்துட்டு வரோம். என்ன ஜெஸ்ஸி, எப்படி இருக்க கல்யாண பொண்ணு? நல்லா இருக்கியம்மா? ஆ வாங்க ஆண்டி, உட்காருங்க வாங்க. ஆ வாரம்மா. நெட்டவழி ஆண்டி, இங்கே கன்சீவாக இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கு, எல்லாரும் நெரில் சரி கட்டியிருக்கீங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இது யாருமா இந்த பிள்ளை? பொம்மை மாதிரியே நிக்கி. ஐயோ அது பொம்மை அல்ல, என் ஃப்ரெண்டானு, இன்னைக்கு கம்பெனி தரதுக்கு வந்திருக்கு. ஹாய் ஆண்டி. பார்க்க பொம்மை மாதிரியே இருக்கம்மா நீ. துணி கடையில் உனக்கு கொண்டு நிப்பாட்டினா பொம்மைக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாது. ஆமாம் சத்யா பூமாரி எல்லாரும் வரலையா? அவங்களாம் எங்கே? அவங்களாம் அந்த ரெடி ஆகிட்டு இருக்காங்கம்மா. அவங்க ரெடி ஆகிட்டே இருந்தாங்களா, நேரம் ஆகிட்டு. அதான் இப்போ நாங்கள் முதல் போகிறோம், நீங்கள் ரெண்டாவது வாங்கன்னு சொன்னோம். இப்போ வருவாங்க. ஓ அந்த ஆண்டிலாம் எங்கே? அந்த தாமரை ஆண்டி, உமா ஆண்டி, சந்திரா ஆண்டி அவங்களாம் எங்கே? ஆமாம் அவங்களெல்லாம் எங்கே? இல்லை, சரியான சோத்து முட்டையிலக்கா. அதாங்க சாப்பாட்டு பிறகு தான் போயிருக்குன்னு நினைக்கேன். என்டையும் சொல்லாமல் பைய போயிட்டாளுங்க. என்னென்ன சாப்பாடு என்னென்ன கறின்னு பார்க்க போயிருப்பாளுங்க. ஏதோ கவரில் கட்டி கொண்டு போகலாம், அதுக்கு பார்க்க போயிருப்பாளுகளா இருக்கும். அவங்களாம்மா? அவங்க கூட தான் வந்தாங்க, வெளியே பேசிட்டு நிற்காங்க போல அம்மாட்ட. ஓ அப்படியா, சரிங்க ஆண்டி சரி. திடீர்னு நிச்சயதார்த்தம்னு அம்மா சொல்ல வந்தாங்க, நாங்கள் எங்களுக்கே சாக்காயிட்டு. இல்லை ஆண்டி, யாருக்குமே பேசி வச்சது தான். காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு அம்மா பேசியிருந்தாங்க. இனி எனக்கு 1 இயர் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததான் மேரேஜ். ஓஹோ சரி சரி. அப்போ ஜெசி மாப்பிள்ளை பெண்டியில் நல்லா பேசுவே ஃபோனில்? ஐயோ இல்லை ஆண்டி, பேசுறது இல்லை. ஆனால் எங்களை க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன்தான். பார்த்துருக்கேன், நான் பேசிட்டு இல்லை. பாரு, மாப்பிள்ளைன்னு சொன்னோன்னே வெக்கத்தை பாறான் ஜெசிக்கு. சரிம்மா நீ பேசிட்டு இடி. இப்போ பூ மாதிரி நிகி சத்யா எல்லாரும் வருவாங்க, நாங்கள் வெளியே இருக்கோம்னம்மா. ஆ சரிங்க ஆண்டி. ஹாய் ஜெசி. வாவ் வாட் அ பிரிட்டி. நான் பிரிட்டியா? நீங்கள் தான் என்னோட பிரிட்டியாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க. எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்களே. அம்மா எல்லாருமே நல்லா நிறைய சைடெலாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, பார்க்கவே கலக்கலாக இருக்கீங்க. சத்யா உனக்கு இந்த நேரில் சேரீ நல்லா இருக்கு. பூமாரி உனக்கும் சூப்பராக இருக்கு. அந்த வைலட் கலரும் அந்த நேரில் காம்பினேஷன் ஜம்முன்னு இருக்கு. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. நீ பெரிய ஆளு தான், ஆனாலும் ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொன்னியா? முன்னாடியே பேசி வச்சிருக்கு நிச்சயதார்த்தம்லாம். கள்ளி ஒரு வார்த்தை சொல்லலை பத்தியா? இதெல்லாம் எப்படி சொல்றதுக்கு? சொல்லக்கூடிய சமயம் ஒன்றும் கிட்ட இல்லை, அதென்ன ஏன் பறையில்ல. ஓ அப்போ இதை சொல்லாம நீ எப்போ எதை சொல்லுவே? சரி விடுங்க, சொல்லாமல் விட்டது தப்பு தான். சாரி சாரி, வல்லற சாரி. அவங்க யாரு? இது என் ஃப்ரெண்டான, பேர் விஜி. ஹாய். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னும் வரலையா? நாங்களே வந்தது லேட்டு, இன்னும் மாப்பிள்ளை வீட்டில் வரலையா? இல்லை இல்லை, அம்மா ஃபோன் விழிச்சு எல்லோரும் வந்துட்டு இருக்குன்னு பாருங்க, இப்போது வந்துடும், ஆன் த வே தானே. ஓ சரி சரி. ஆமாம் ஏதோ சவுண்டு கேட்கு, வந்துட்டாங்கன்னு நினைக்கேன். வா போய் பார்க்கலாம். ஏ அப்பா, என்ன மனம், இருக்க முடியலக்கா அங்கே. எனக்கு மூக்கை தொலைச்சிக்கிட்டு ஒரே வாசனை. அதான் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். வாங்க. எம்மாடியோ, கேரளா சாப்பாடு ஃபுல்லாக அங்கே தான் இறங்கியிருக்கு போல இருக்க. ஏ அப்பா, அவியல் பொரியல் பப்படம் பாயாசம் சாம்பார் மோர் கிச்சடி, எம்மா இவ்வளோ வெரைட்டி. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஏக்கா அந்த இலைய எடு, இப்பவுமே ஆளுக்கு ஒரு ரவுண்டை போட்டுருவோம், அப்புறம் வேணா இன்னொரு ரவுண்டு சாப்பிட்டுடலாம். வேண்டாம் சந்திரா, இன்னி கொஞ்ச நேரத்தில் எப்படியும் பந்தி போட்டுருவாங்க, அப்பமே வந்து சாப்பிட்லாம். இப்போ சாப்பிடத பார்த்தா யாரா எதுவும் நினைக்க விடாத பத்தியா? அப்படின்னா சொல்லுவீங்க. சரி, அந்த ஒரு பெரிய பொனியில் இருக்கலாக்கா, அது என்னதான் இருக்கும், திறந்து பார்ப்போமா? அது சோறாக தான் இருக்கும், பெரிய பொனியில் வேற என்ன இருக்கும், எல்லா ஐட்டம் தானே இருக்கு, அது சோறாக தான் இருக்கும். நினைச்சேன்
அலப்பறைகளா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு தெரியும். 12 மணி அப்புறம் தான் பந்தி போடுவாங்களாம். அதுக்கு முன்னாடியே இங்கே எல்லாம் தீத்துறாதீங்க. வாங்க. அது எங்களுக்கும் தெரியும் நெட்டவள்ளி. 12 மணி அப்படி தான் இலைய போடுவா. பின்ன 10 மணிக்கு இலைய போட்டு பந்தி வைப்பாங்க. அதுக்கு இல்லை, நாங்கள் எதுக்கு வந்தோம்னா இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்க்க வந்தோம். சோறு குழம்பு பப்படம் பாயாசம் எல்லாம் மாதிரி கரெக்டாக இருக்கணும் பற்றியா. அப்புறம் சாப்பிட நேரம் மாங்காய் இல்லை, தேங்காய் இல்லை, பச்சடி இல்லை, பாயாசம் இல்லைன்னு சொன்னால் மனுஷனுக்கு சீரை எல்லாம் இருக்கும் சொல்லு. அதுதான் ஒரு இட்டு பார்க்க வந்தோம். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நீ ஒன்றும் ரொம்ப கவலைப்படாண்டா, கிளம்பு. நல்லது செஞ்சாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குமா. இவன் அந்த ஆள் ரொம்ப நடிச்சிருவா அந்த ஆளை. பா. ஆமாம், தாமரையை காணும். தாமரை உங்கள் கூட தானே வந்தா? அவளுங்க தாமராக்கா எங்கள் கூட வரலையே, நாங்கள் ரெண்டு தான் ஓடி வந்தோம். அவங்க அங்கங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். சரி வாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் வந்தாச்சு போல, போவோம்.